ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பெஷல் டாபிக் 2ல நம்ம நாலடியார் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ போன வீடியோவில் நம்ம ஸ்பெஷல் டாபிக் 1ல 14 கீழ்கணக்கு நூல்கள்னா என்னென்ன, அதனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம நாலடியார் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரியா? ஓல்டு புக்கு, நியூ புக்கு ரெண்டுலேயும் வந்து நாலடியார் எங்கெங்கே கவர் ஆகுது, அது போக ஜென்ரலாக என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக நம்ம நோட்ஸாகவும் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அதையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஓல்டு புக்கில் நியூ புக்கில் எங்கெங்கே வந்திருக்குங்கிறத டோட்டலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த ஒரு வீடியோ பார்த்து கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது மட்டும் போதும். சரியா? ஸோ வீடியோ வந்து பார்க்கும்போதே வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? பாஸ் பண்ணி எங்கே வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ அதை ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை வந்து நோட்ஸாக வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஓல்டு புக்குங்க. ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு 6th ஸ்டாண்டர்டில் இயல் 2ங்க. சரியா? ஓல்டு புக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இயல் 2ல வந்து நாலடியார் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி. ஓகே. இதுல பாடல் பாருங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய் விளக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமண முனிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய பொருள் என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய நட்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. சரியா? நாய்க்கால் விரல் போல் நெருங்கி இருக்கும். அதனைப் போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ல வந்து கேட்கிறாரு. சரியா? அதாவது நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும், நாய்க்கால் வந்து நம்மளுடைய விரல்கள் பார்த்திருக்கீங்களா? இடையில கொஞ்சம் கேப்பா இருக்கும். இதுவே நாயோட கால பார்த்தீங்க அப்படின்னா, அதோட விரல்களுக்கு வந்து கேப்பே இருக்காது. எல்லாம் ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி நம்மகிட்ட நெறைய நண்பர்கள் நம்மளோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஒட்டி பழகுவாங்க. ஆனா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை, ஏதாவது ஒரு சிறிய கஷ்டம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எந்த விதத்திலயும் உதவ மாட்டாங்க. சரியா? ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் அப்படிங்கிறாரு. சரியா? ஈயோட கால் அளவுக்கு கூட நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட நட்பு நம்மளுக்கு தேவையா? அப்படிங்கிறத கேட்கிறாரு. அத வச்சு நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஸோ அடுத்தது செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னா, வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும். அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலைப் போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாய்க்கால் அப்படிங்கிறது எப்படின்னா, எங்கேயோ தொறந்து விடுற நீர். சரியா? உங்களுக்கு நீங்க விவசாய லைன்ல சார்ந்திருந்தா தெரியும். இல்லைனாலும் வயல்வெளிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஆறுகள்ல இருந்து, குளங்கள்ல இருந்து தண்ணீர் வந்து தொறந்து விடுறாங்க அப்படின்னா, இல்ல பம்பு செட் போடுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல தான் பம்பு செட் போடுவாங்க. அந்த அந்த இடம் முழுக்க வந்து போட முடியாது. கிராமங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, பல ஏக்கர் கணக்குல வந்து விவசாயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போர் போட்டு எங்கே தண்ணி விழுகுதோ, அங்கேருந்து சின்ன சின்னதா வாய்க்காலா வெட்டி கிட்டத்தட்ட அந்த தண்ணி வந்து 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டருக்குலாம் போகும். கிராமங்கள்ல நம்ம ஒரு சில கிராமங்கள்லாம் போய் பார்த்தோம்னா, பச்சை பசேல்னு இருக்கும். இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் பச்சை பசேல்னு தான் இருக்கும். அப்ப இங்கேருந்து அங்கே தண்ணி போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வாய்க்கால் வெட்டி விட்டுருவாங்க. அப்ப இங்க விழுகிற தண்ணி அங்கே வரைக்கும் போய் சேர்ந்துரும். சரியா? இங்க நம்ம போடுற அந்த பம்பு செட்டு தண்ணி வந்து நம்மளுக்கு 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய வயல கூட விளைய வைக்கும். அததான் வந்து இங்க சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய நட்பு. நெருங்கி பழகுறோம் அப்படிங்கிறது கிடையாது. தூரமா இருந்தாலும் கூட. சரியா? எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் கூட, நமக்கு ஒரு கஷ்டம், நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னா உதவி பண்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ள நட்ப வந்து நம்ம தேடி போய் வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த பாடலினுடைய பொருள். இதோட சொற்பொருள் என்னென்ன அப்படின்னா, நாய்க்கால், நாயின் கால். ஓகேவா? ஈக்கால்னா ஈயின் கால். அதுக்கப்புறம் நன்கணியர் அப்படின்னா, நன்கு கூட்டல் அணியர் அப்படின்னு வந்து பிரியும். சரியா? ஸோ அணியர் அப்படின்னா, நெருங்கி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். என்னாம் அப்படின்னா என்ன பயன்? ஓகேவா? அவங்களால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு வந்து கேட்குறாரு. சேய்மை அப்படின்னா தொலைவு. சரியா? செய் அப்படின்னா வயல். அணையார் அப்படின்னா போன்றோர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ சொற்பொருள் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து நூற்குறிப்பு. தனியாவும் பார்ப்போம். இதே வந்து ஜஸ்ட் எல்லாத்துலயும் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல கேள்வி வந்தாலும் மிஸ் ஆகக்கூடாது. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். ஓகே, தெரியும்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. ஓகே, 400 பாடல்கள், அதனால நாலடியார். இதுவும் போன வீடியோல 14 கீழ்க்கணக்கு வீடியோலயே வந்து நம்ம ஜென்ரலாவே பார்த்தோம். சரியா? ஸோ அறக்கருத்துக்களை கூறுவது, அறக்கருத்துக்களை கூறும். சரி, 4 அடி 400 என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு. சரியா? நோட் பண்ணிக்கோங்கப்பா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 4 அடி 400 என்னும் சிறப்பு பெயர் இதுக்கு உண்டு. மற்ற பெயர்கள்லாம் நம்ம டோட்டலா பார்ப்போம். இதுல குடுத்திருக்கிறத இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து, இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. அதாவது சமண முனிவர்கள் யாருன்னா, மதுரையை சுத்தி உள்ள மலைகள்ல வாழ்ந்தவர்கள் தான் வந்து சமண முனிவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சமண முனிவர்கள் பல பேர் சேர்ந்து பாடிய நூல்கள் தான் வந்து இந்த பாடிய நூல்களினுடைய தொகுப்பு, பாடல்களினுடைய தொகுப்பு. சரியா? ஸோ அதனால இந்த பாடலை வந்து தொகுத்து தான் வந்து ரெடி பண்ணாங்க. சரியா? ஒரே புலவரோ அந்த மாதிரி வந்து பாடலை பல பேர் பாடினதை தொகுத்தாங்க. சரியா? 14 கீழ்க்கணக்குக்கான விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா. இதே ரீட் பண்ணிக்கிறோம். போன வீடியோ பார்த்துட்டோம், ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கிறோம். சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களுமாக மொத்தம் 18 நூல்கள். சரியா? 10 பாட்டு 8 தொகையில. இவற்றை மேல்கணக்கு நூல்கள் என கூறுவர். சரியா? மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. சங்க நூல்களுக்கு பின் தோன்றியது நூல்களின் தொகுப்பு 14 கீழ்க்கணக்கு என வழங்கப்படுகிறது. இது நம்ம போன வாட்டியே பார்த்தோம். சங்க காலத்துக்கு முன்னாடி உள்ளது, சங்க காலத்துக்கு பின்னாடி உள்ளது. அதாவது அந்த காலத்தையும் அதில் இருக்கக்கூடிய வரிகளின் எண்ணிக்கை, அடிகளினுடைய ஒவ்வொரு பாடலையும் இருக்கக்கூடிய அடிகளின் எண்ணிக்கையை வச்சு தான் 14 மேல்கணக்கு 14 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? இத்தொகுப்பிலும் 18 நூல்கள் உள்ளன. 14 என்றால் 18 என்பது பொருள். இந்நூல்களை கீழ்க்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறநூல்களே அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த டிஃபரன்ஸை வந்து நம்ம போன இதிலே பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். நாலடியார்னா 14 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று. 14 என்பதற்கு பொருள் வந்து என்ன? 18. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது, இப்போ நியூ புக் பார்க்கலாங்க. நியூ புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 5. சரியா? நியூ புக்கில் இயல் 5ல் 2வது செய்யுள் பகுதி அழியா செல்வம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேர்ம் வைஸாக புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்மில் 7ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் 2வது செய்யுள் பகுதி. சரியா? 2வது செய்யுள் பகுதி அழியா செல்வம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட புக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் தொகுத்து கொடுக்குறோம். ஸோ இதே வந்து நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அழியா செல்வம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து சமண முனிவர் வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்லவார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சைமற்று அல்ல பிற அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, பாடல்லாம் வந்து பெருசாக நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இது யாரு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ பாடலின் பொருள் என்ன அப்படின்னா, கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். மற்றவை செல்வம் ஆகாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது நம்ம அந்த படத்துல கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்மள்ட்ட என்ன இருந்தாலும் சொத்து இருக்கு, காசு பணம் எல்லாத்தையும் வந்து புடுங்கிக்கிருவாங்க. ஆனா நம்மளோட கல்வியை மட்டும் யாராலையுமே வந்து பறிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுக்கான பொருள் தான் வந்து இதுக்கு. சரியா? இந்த பாடலினுடைய பொருள் வந்து அதுதான். கல்விங்கிற ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம வந்து யாருக்கு கொடுத்தாலும் சரி, ஒருவருக்கு நம்ம அதிகமாக சொல்லி கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நம்மள்ட்ட இருந்து அதை முழுசா யாருமே வந்து எடுத்துக்க முடியாது. சரியா? மிக்க சிறப்பையுடைய அரசரால கூட நம்மளுடைய கல்வியை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. சரிங்களா? நம்ம சொல்லி கொடுக்கலாம், அதை வந்து அவங்க கவனிக்கலாம். ஆனா நம்மளுடைய அந்த கல்வி அறிவை வந்து அவங்களால முழுசா எடுத்துக்க முடியாது. இப்போ நம்மள்ட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்கு. அந்த 10 லட்ச ரூபா பணத்தை யாராவது கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், 10 லட்சம் போச்சு. சரியா? நம்மள்ட்ட ரூ. 1 கூட இல்ல. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கல்விய நம்ம 10 பேத்துக்கு சொல்லிக் குடுத்தாலும் சரி, அந்த கல்வி நம்ம கிட்டயே தான் இருக்கும். நம்மள விட்டு முழுசா என்னைக்குமே போகாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அந்த கல்விய மட்டும் தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு செல்வம். அத தவிர மத்தது எதுவுமே வந்து செல்வமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? ஸோ அடுத்தது, இதனுடைய நூல் குறிப்பு என்னன்னு பாருங்க. அதே தான் குடுத்திருப்பாங்க. நாலடியார் சமண முனிவர்கள் பலரா எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களை கொண்டது. ஓகேவா? இந்த பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. 400 வெண்பாக்களை கொண்டது. இந்நூல் 4 அடி 400 ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. பார்த்தீங்களா? இது செகண்ட் நேம். அப்போ 2 சிறப்பு பெயர்கள். ஒன்று வந்து 4 அடி 400, இன்னொன்று வந்து வேளாண் வேதம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். நியூ புக்குக்கும் ஓல்டு புக்குக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறீங்க. அதே மாதிரி ஜிஎஸ்ல இதே மாதிரி, ஜிஎஸும் இதே மாதிரி தான். 6th அந்த பாடம் படிக்கிறோம், 10th அந்த பாடம் படிக்கிறோம், 12th அந்த பாடம் படிக்கிறோம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த மாதிரி
ஒரு பாயிண்ட் தான் கூட இருக்கும். நீங்க அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ட மட்டும் தான் நோட் பண்ணி படிக்கணுமே தவிர, மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் உட்கார்ந்து படிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால்களை கொண்டது. சரியா? இது நம்ம வந்து போன வீடியோல இன்ட்ரோ வீடியோலயே வந்து சொல்லியிருந்தோம். அடுத்து இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. சரியா? அப்படிங்கிற தொடர் மூலம் வந்து அறியலாம். அதாவது ஆலும் வேலும் பல்லுக்குறுதி. ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, 4ம் 2ம் சொல்லுக்குறுதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த வசனத்துல இருந்து தான் இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுல 4ம் அப்படிங்கிறது நாலடியார குறிக்கும். 2ம் அப்படிங்கிறது திருக்குறள குறிக்கும். ஓகேவா? ஸோ இதனுடைய பாருங்க, ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடா, கல்வியா, பொருளா, அணிகலனானா கல்வி. கல்வியைப் போல் டேஷ் செல்லாத செல்வம் வேறில்லை. கல்வியைப் போல் விலையில்லாத, கேடில்லாத, உயர்வில்லாத விலையில்லாத, கேடில்லாத, உயர்வில்லாத, தவறில்லாத, கேடில்லாத செல்வம். ஓகேவா? ஸோ கேடில்லாத செல்வம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் கூட்டல் தீயின். ஓகேவா? ஸோ அடுத்து கேடில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடு கூட்டல் இல்லை. அதுக்கப்புறம் எவன் பிளஸ் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவன் ஒருவன். எவன் ஒருவன் எங்க இருக்கு பாருங்க. நோ. எவன் ஒருவன். ஓகே. ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்ஷன். இதுல எதுவும் தப்பா இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம ஜென்ரலா பார்க்க போறது. ஓகேவா? ஸோ நாலடியார். ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமண முனிவர்கள். நான் முதலே சொன்ன மாரி, மதுரையை சுற்றி உள்ள மலைகள்ல வாழ்ந்தவர்கள் தான் வந்து சமண முனிவர்கள். ஸோ மதுரை அப்படிங்கிறது பாண்டிய நாடு. அப்ப இவங்க பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதுல மொத்தம் எவ்வளோ பாடல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400 பாடல்களை கொண்டது. அதனால தான் நாலடியார் 400. ஓகேவா? 4 அடி 400 அப்படிம்பாங்க. சிறப்பு பெயர் வந்து இது என்னென்ன இருக்கு பாருங்க. வேளாண் வேதம், 4 அடி 400, குட்டி திருக்குறள் அப்படின்னு 3 இருக்கு. அதாவது வேளாண் வேதம், 4 அடி 400, அதுக்கப்புறம் குட்டி திருக்குறள் அப்படின்னு 3 சிறப்பு பெயர்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாவகையை பொறுத்த வரைக்கும் இது வெண்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவே 17 மேல்கணக்கு நூல்கள ஆசிரியர் பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? 17 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் வந்து இந்த நாலடியார் தான். அதாவது தொகுக்கப்பட்ட நூல். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? பல சமண முனிவர்கள் பல பேரால தொகுக்கப்பட்ட ஒரு நூல் தான் வந்து இந்த நாலடியார். ஸோ அதனால இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்லயே இந்த 18 நூல்கள்லயே வந்து தொகுக்கப்பட்ட ஒரே நூல் வந்து இந்த நாலடியார் மட்டும்தான். அடுத்து திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் வந்து இந்த நாலடியார். 4 அடி, இது வந்து 2. அது வந்து 2 அடி. திருக்குறள் வந்து 2 அடிகள்ல அறக்கருத்துக்களை சொல்லும் நூல். நாலடியார் வந்து 4 அடிகள்ல அறக்கருத்துக்களை சொல்லும் நூல். ஆனா ஆக மொத்தத்துல 2மே சிமிலரா தான் இருக்கும். இதுவும் நம்ம போன இன்ட்ரோடக்ஷன்லயே வந்து சொல்லியிருந்தோம். அதாவது முப்பாலும் வந்து இருக்கும். எப்படி திருக்குறள்ல வந்து முப்பால் இருக்கோ, அறம், பொருள், இன்பம்னு 3 பால்கள் இருக்கோ, அதே மாதிரி இந்த நாலடியார்லயுமே வந்து நம்மளுக்கு 3 பால்கள் குடுத்திருப்பாங்க. அறம்ல வந்து 13 அதிகாரங்கள், பொருள்ல வந்து 24 அதிகாரங்கள், அதே மாரி இன்பத்துல வந்து 3 அதிகாரங்கள் வந்து குடுத்திருப்பாங்க. மொத்தமா 40 அதிகாரங்களையும் 12 இயல்களையும் கொண்டது. சரியா? 40 அதிகாரங்களும் 12 இயல்களையும் கொண்டது. ஓகே. அடுத்தது வந்து முதல் இயல். இதனுடைய முதல் இயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறவறத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது துறவறவியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து இத தொகுத்தவர் வந்து பதுமனார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இத தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த நூலை வந்து தொகுத்தது, அதாவது பல பேர் எழுதின பாடல்கள், இந்த 400 பாடல்களையும் ஒண்ணா தொகுத்தவர் வந்து பதுமனார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதிகாரம் வகுத்தவர். அதாவது இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா, 40 அதிகாரம். இந்த 40 அதிகாரத்தையும் வந்து பிரிச்சவரும் பதுமனார் தான். ஆனா முப்பாலாக பகுத்தவர், 3 பால்களா வந்து இத பிரித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தர்மர். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம்ங்க. அதாவது அறம், பொருள், இன்பம் அப்படின்னு இந்த 3 பால்களா பிரிச்சவர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மர். ஓகேவா? ஸோ ஆனா இந்த 40 அதிகாரங்களா 13, 37, 40 இந்த 40 அதிகாரங்களா பிரிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பதுமனார். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. மாத்தி போட்டுறாதீங்க. இப்ப அதிகாரமா பிரிச்சது பதுமனார், இயல்களா பிரிச்சது தர்மர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உரை எழுதியது. இந்த நாலடியாருக்கு உரை எழுதியது அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, தர்மர், பதுமனார் 2 பேருமே வந்து உரை எழுதியிருக்காங்க. அடுத்தது இது வந்து நிலையாமை பற்றியும், துறவறவியல் பற்றியும் வந்து கூறுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. கருத்துக்கள். அதாவது இது இந்த நாலடியார் கூறுகிற கருத்துக்கள் என்னன்னா, நிலையாமை மற்றும் துறவறம் பற்றிய கருத்துக்கள். அதுக்கப்புறம் முத்திரையர் பற்றி கூறும் நூல் வந்து நாலடியார். சரியா? முத்திரையர் அப்படின்னு சொல்லி கூற ஒரு இனத்தவர் பத்தி கூறக்கூடிய ஒரு நூல் தான் வந்து நாலடியார். சிற்றரசர் பெருமுத்தையர்கள் பற்றி 200 மற்றும் 290வது பாடல்ல வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? 200 மற்றும் 290வது பாடல்கள்ல சிற்றரசர்கள், பெருமுத்தையர்கள பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெருமுத்திரையர்களின் காலம் வந்து 7ஆம் நூற்றாண்டு.
சரியா? 7ஆம் நூற்றாண்டு தான் வந்து பெருமுத்திரையர்களின் காலம். அதுக்கப்புறம் வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை உவமைகளாக கையாண்டு நீதி புகட்டும் நூல் நாலடியார். வாழ்க்கையில நம்ம எளிமையா இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நாயோட கால வச்சு நாய் காலையும், ஈயோட காலையும் வச்சு நம்மளுக்கு ஒரு விஷயத்த புகட்டுனாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எளிமையான பொருட்கள வச்சு நம்மளுக்கு உவமைகள கையாள்ற நூல் தான் வந்து இந்த நாலடியார் அப்படின்னு சொல்றாங்க. நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி.யு. போப் அப்படிங்கிறவர். சரியா? ஜி.யு. போப் பத்தி நம்ம போன இயல்ல கூட பார்த்திருந்தோம். ஸோ ஜி.யு. போப் அவர்கள் தான் நாலடியார வந்து ஆங்கிலத்தில மொழிபெயர்த்தது. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. இதோட வந்து நாலடியார் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ வெற்றிகரமா 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல 1 வந்து நம்ம முடிச்சுட்டோம். மொத்தம் நம்மளுக்கு 10 நூல்கள் வந்து இந்த மாரி பார்க்கணும். அடுத்தது வந்து நான்மணி கடிகை. சரியா? ஸோ அத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இது 1 மட்டும் போதும். இது மட்டும் போதுமா? இது மட்டும் நாங்க நோட்ஸ் எடுத்து படிச்சா போதுமான்னு கேட்பீங்க. இது 1 மட்டும் போதும். இந்த இந்த டாபிக்க மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நூல் குறிப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து எடுத்து உங்களுக்கு வந்து குடுத்துட்டோம். சரியா? ஸோ இத விட வேற ஏதாவது பாயிண்ட் அதுல மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அத நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த பாடல்கள மட்டும் 2 வாட்டி ரீட் பண்ணிட்டு, இந்த 10 பாயிண்ட்ட மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல இதில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, அத வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ நம்மளோட சேனல்ல வந்து நீங்க தொடர்ந்து பயணிக்கணும். இந்த மாரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான வீடியோஸ்லாம் வந்து நீங்க ரெகுலரா பார்ப்பீங்க அப்படின்னா, கீழ நம்மளோட சேனலோட டெலகிராம் சேனல் லிங்க் குடுத்துருக்கோம். ஸோ அத வந்து ஜாயின் பண்ணி நம்மளோட சேர்ந்துக்கோங்க. ஓகேவா? சரி ஓகே. தேங்க் யூ. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.